நாங்கள் பூம்பாறை வில்லேஜ் போகல, அதுக்கு பதிலாக அந்த லேக் மார்க்கெட்டு அந்த எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரவுண்ட் பண்ணலாம், அதில் சுற்றிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்போயே மணி 3, 2:50. இது அங்கே போயிட்டு வரணும் சாலிடாக ஒரு 2.5 மணி நேரம் ஆயிரும். 5:30 மணி. அதுக்கப்புறம் வந்து இங்கே எதுவுமே சுத்த முடியாது. ஸோ அதனால் வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அதான் லேக்கு சைடு வந்தாச்சு. ஆமாம், இந்த மாதிரி ஊரில் ஒரு வாரம் இங்கேயே இருந்தா, ஒரு வாரம் ஸ்டே போட்டு சும்மா ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றணும். இது வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே போகணும், இதை வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே போகணும் இல்லாமல் ஃப்ரீயாக சுற்றிட்டு போகணும். ஒரு வாரம் இல்லை, 10 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, ஆனால் ஃப்ரீயாக சுற்றிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடு வரணும். ஃப்யூச்சரில் வரும், பார்க்கலாம். ஓகே, என்னன்னு தெரியல, நிற்கிறாங்க. வாக்கிங் போகிறதுக்கு சைடில் இடம். நான் இதெல்லாம் நடந்திருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு யார் கூட வந்தேன், பசங்க கூட. அப்போ இதில் தான் நைட் டைமில் வாக் போய்கிட்டு சூப்பராக இருந்தோம். ஆடாட சைக்கிள் வரணும்னு ஆசை இதில். பட் என்னன்னா சைக்கிள் 2 எடுத்தால் அழுத்த முடியாது என்னால். கால் வலி எடுத்துக்கிச்சுன்னா போச்சு. அதனால தான். ஓ, ஃபோட்டோ ஷூட்டா? அதுக்கு ஜாலியாக அவ்வளோதான். அவங்க வேலை அவங்க பார்த்துட்ருக்காங்க. மாடு வரும், மாடு மாதிரி படுத்து கிடக்கு. எதுக்கு நிற்கிறாங்க? ஏய், எதுக்குடா நிற்கிறா? டோரா, எதுக்குடா நின்றுக்கிட்டே இருக்கீங்க? அடா பாவி, இங்கேயா? ஹீரோ கட் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம், வீடியோ கட் பண்ணுறேன். கைஸ், இந்த அண்ணன் கடையில் தான் பலூன் ஷூட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கிளம்பியாச்சு. மயிலிடாக போக வேண்டியதான். இங்கே பாருங்க முன்னாடி எப்படி இருக்குது. இங்கே ஏதோ ஸ்கூல் இருக்குமே, இந்த இடத்துல ஏதோ ஸ்கூல் சொன்னாங்க. ஸோ இங்கேயோ இருக்கும் ஸ்கூலாக, இது ஏதோ மார்க்கிங்கோட சொல்லி கொடுத்தாங்க. நான் கேட்டிருக்கேன், லாஸ்ட் டைம் வரப்போ எனக்கு சொன்னாங்க இந்த இடத்துல ஏதோ ஸ்கூல் நேமோட இருக்கும். இங்கே பாரு எப்படா வீடு ஏறணும். டே எப்போ அழகாக ஏன் ஜாலியும் ஃபன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, நம்மளுக்கு பிடிச்ச வண்டி அது டொயோட்டா. அது ஆமாம், டொயோட்டா. இது இல்லை, நம்மளுக்கு பிடிச்ச இஸ்யூஸில் அந்த டிமேக்ஸ்ன்னு போட்டு ஒரு மாடல், அந்த அதில் போட்டிருக்கோம். அந்த வண்டி தான். எனக்கு வண்டி பேர்லாம் அவ்வளோக்கும் தெரியாது. கார்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னா வேல்சாகனில் அப்போலோ GT, அப்புறமேட்டு இந்த வண்டி இஸ்யூஸில் அந்த ஆஃப் ரோடுற மாதிரி 4x4 வருமே, அந்த வண்டி. அது 2 தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க. கொடைக்கானலோட பிளான் டாரிஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். தூக்கம் வருது, சாப்பிட்ணும், அது இதுன்ட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒம்பளத்துக்கிட்டு
இப்போ திடீர்னு வீட்டுக்கு போகிறோங்கிறப்ப கொஞ்சம் கடுப்பாக தான். அரே பிரேக் அடிக்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த ஆன்டி ஃபாக் வைசர் இல்லாமல் முன்னாடி ஃபாக் ஆகுது. முடிச்சு விட்டேன், அதனாலே திறந்து வச்சு தான் ஓட்டணும் போல். ஜோ கீழே இறங்குற வரைக்கும். கீழே இறங்கின்னு வேகமாக ஒரு 6 மணி 6:30 கீழே இறங்கணுன்னா வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுவேன். அம்மா சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த ரோடு பிரியும்ல, பழனி, கொடைக்கானல், திருச்சி, திண்டுக்கல், அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். ஸ்ட்ரைட்டாக போனால் திண்டுக்கல் ரோடு, வத்தலக்குண்டு வழியா மதுரை போகுது. இங்கே தான் என்னது வரங்கட்டாங்க ரீசன் தெரியல. பின்னாடி வந்து ஒரு ஆள் வரல, அதான் சரி அவங்களுக்காக வெயிட் பண்ணலான்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். காலைல ஸ்கூல் போகிறப்ப நம்ம மேலே ஏறணும். இப்போ அவங்க ஸ்கூல் விட்டு வராங்க, நாங்கள் கீழே இறங்குறோம், அவ்வளோதான். நான் போன பிளேஸ் எல்லாம் கம்மி தான், பட் ஆனால் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய பிளேஸ் நான் புதுசாக போனேன். அந்த வில்லுப்பட்டி முருகன் கோயில் அது புதுசு. அப்புறம் அந்த இன்னொரு முருகன் கோயில் அதுவும் புதுசு. நிறைய பிளேஸ் வந்து புதுசாக போனேன். Buka para jemput pak. நல்லா ஜாலியாக இருந்துச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த ஒரே நாளில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இறங்குறதுக்கு கீழே ஆமாம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே வரைக்கும் நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு. பட் ஆனால் சில்லுன்னு இருக்குது, பட் வெயில் வருது, வெயிலும் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் நிறைய பேர் கேட்டீங்க, லாங் ரைடு எப்படி ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணி போகிறீங்க, ஸோ என்ன மாதிரி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் கேரி பண்ணுறதா பிளானா, இதோ இன்றைக்கி பார்த்தீங்கல்ல பிளான் எப்படி இருந்துச்சு, பட் என்ன எங்கே வந்திருக்கோன்ட்டு. இதான் சொல்ல ரைடு. இது அப்படியே குரூப் ரைடாக மாறிடுச்சு. 3 பேர் ஆள் வரவும் குரூப் ரைடு. ஸோ அவ்வளோதான், இதுதான் பிளானுங்கிறது. இதுதான் உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினேஷனுக்கு ரூட் பாருங்கள், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே மேலே ஏதாவது தெரிஞ்சாங்கன்னா, யாராவது எங்கேயாவது போகிற இடத்துல தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து எப்படி இருக்குது அப்படின்னு நிலவரத்தை கேட்டுட்டு போயிருங்க. அது மாதிரி என்ன கேரி பண்ணணுன்னா, ஜஸ்ட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறமேட்டு உங்கள் வண்டிக்கு தேவையான பேசிக் டூல்ஸு, ஒரு கட்டிங் பிளேடாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும்பாங்க, ஒரு சிலர் இந்த அலன் கீ செட்டே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு ஒரு பேண்டடு, இல்லை ஒரு நார்மல் ஒரு காசு, அந்த சுற்றுற துணியாவது வாங்கி வச்சுக்கோங்க. அது மேலே காயம் ஆயிடுச்சுன்னா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றுறதுக்கு துணி அதாவது வாங்கி வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு ஆகலைனாலும் சப்போஸ் இன்கேஸ் யாருக்காவது ரோட்டில் போகிறப்ப ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகாது இருக்கும். ஏன்னா எல்லாருமே கேரி பண்ணவும் தெரியாது. பட் ஆனால் நம்ம பிளான் பண்ணி தானே வரோம், நம்மள்ட்ட இதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பேஸ் எடுக்க வரையும் இருக்காது அது. ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன வேணுன்னா மெயினாக ஒரு டவல் எடுத்துருங்க. டவல் ஒன்று, கர்ச்சீஃப் ஒன்று. கர்ச்சீஃப் எதுக்குன்னா டவல் வந்து யூசேஜ் இருக்கும், பட் கர்ச்சீஃப் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பீங்களா. ஸோ ஹெல்மெட்டில் எதுவும் பூச்சி அடிச்சிருச்சு இல்லை கண்ணில் ஏதாவது விழுந்துருச்சு தெரியாமல் ஹெல்மெட்டை திறந்து வச்சு ஓட்டிட்டு அந்த மாதிரி இன்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு யூசேஜ் பண்ணிக்கலாம். டவல் உங்களுக்கு தான் தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஒரு இது யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கிலோமீட்டரை பொறுத்து செயின் லூப் எடுத்துக்கோங்க. செயின் லூப் எடுத்துக்கோங்க. இல்லை நான் 500 மீட்டருக்குள்ளே தான் 500 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னா செயின் லூப் தேவையில்லை. ஸோ தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம். இப்போ நான் இன்றைக்கி டோட்டல் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ டோட்டலாக நான் சுற்றினது ஒரு 500 கிலோமீட்டருக்குலாம் வைங்களேன். 500 கிலோமீட்டருக்கு நான் சென்னையிலேருந்து வந்ததுனால அப்படியே லூப்பு. வேறு எதுவும் இல்லை அதெல்லாம், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுங்க. வராங்க யாரும் அப்படின்னு மட்டும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா காலம் போல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அடி, அந்த மாதிரி தான். ஸோ அது மட்டும் வேணாம். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான். போட்டு ரொம்ப நேரம் போட்டு வளவளன்னு பேசிகிட்டு இருக்கேன் போல். கைஸ் நாளைக்கு எதுவும் கவர்மெண்ட் லீவா? நாளைக்கு ஏதாச்சும் வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை என்னத்த கவர்மெண்ட் லீவு? ஆனால் ஏகப்பட்ட ரைடர்ஸு அப்படியே மேலே வரிசையாக போயிட்டுருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் ஒரு 40 பேரை பார்த்துருப்பேன் பைக் ரைடர்ஸு. அதில் ஒரு கேர்ள் ரைடர் வேறு அப்படியே சேம் என் கலர் வண்டி. இது மட்டும் ஹேண்ட்பர் மட்டும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன், அங்கே மாடல, அவ்வளோதான் வித்தியாசம். பயங்கரமாக ஓட்டிகிட்டு போனாங்க. இன்ஸ்டா 360 மாட்டிக்கிட்டு முன்னாடி நம்மளும் அது மாதிரி வாங்கணும். இன்ஸ்டா 360லாம் ஒரு X2 வாங்கணுங்க. வாங்கலாம் இப்போ என்ன அவசரன்ற மாதிரி பொறுமையாக அப்டேட் பண்ணணும். இப்போதைக்கு காசு இல்லை வேறு, இஎம்ஐலாம் செம்ம டைட்டாக போகுது. அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் டக்குன்னு சொல்ல முடிச்சேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து வருமானம் நிறைய வரும் போல், அதான் மாதம் அடிக்கடி ரைடு போயிட்டே இருக்கான். மாதம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி ரைடு போகிறாங்கன்னு என்கிட்டயே நிறைய பேர் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. பட் அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட பரவாயில்லைங்க. ஒரு சிலர்லாம் பின்னாடி பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் கடுப்பாகுது. என்னடா டே அப்படின்னு. இந்த ரைடுக்கெலாம் சுத்தமாக என்கிட்ட காசு இல்லை. என்னோடய க்ரெடிட் கார்டு அமௌண்ட்டை வச்சு தான் ரைடே பண்ணுறேன். காலைல ஒரு 860 ரூபாய்க்கோ 880 ரூபாய்க்கோ பெட்ரோல் போட்டேன். அதே மாதிரி சென்னை போயிட்டு வந்ததுக்கு ஒரு 1700 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 1600 1700 ஆயிருக்கும். இப்போ ஒரு 800 2500 மொத்தமாக பெட்ரோலுக்கு. வேறு என்ன ஃபுட்டு, சென்னையில் போய் ஒரு 400 ஃபுட்டு மட்டும் பிரியாணி சாப்பிட்டது. அது இல்லாமல் இப்போ இவங்க ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். சரி ஒரு 1500, அதனால் ஆளுக்கு 500 தான் வரும். ரூம் எடுக்க தேவையில்லை, ஒன் டே ட்ரிப் தான். அதனால் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இவ்வளோ தான் பட்ஜெட்டு. ஸோ இருக்கிறத வச்சு எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தவிர எக்ஸ்ட்ரா இதில் வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து ஒரு வீடியோக்கு 1 லட்சம்னு யாரும் அமௌண்ட்டு தரல. இன்னும் என் சேனல் மானிட்டைசேஷன் ஆகி இன்னும் வியூஸும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக போகலை. அப்படி போனாவது சொன்னால் சரி ரைட்டு ஓகே வருது நம்மளும் அக்செப்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டுலாம். அப்படி இல்லைனாலும் இன்கம் ரிவீல் பண்ணிடலாம். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானே அப்படியே நிறைய பண பிரச்சனைங்க. அந்த காசு பிரச்சனையால தான் இந்த மாதிரி ரைடே கிளம்பி போகிறது. இங்கே வந்தாவது ஒரு நாள் இதை பாருங்கள், காலிலேருந்து அலையிறேன். ஏன் ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் முந்தானத்து நைட்டு தூங்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போனேன். நேற்று பெருசாக தூங்கலை. ஒரு மத்தியான டைமில் மட்டும் ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். அப்புறம் திருப்பி அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ரிட்டன் வந்து போலீஸ் செக்கிங். ஓகே, ரிட்டன் வந்து என்ன பண்ணேன், ரிட்டன் வந்து சென்னையிலேருந்து திருப்பி வீட்டுக்கு 1:30 மணிக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் கூட தூங்கிட்டு உடனே கிளம்பிட்டேன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, நான் ஏன் அவ்வளோ அவதியாக நான் வரணும்? அதுவும் வேலையை விட்டுட்டு லீவு போட்டுவிட்டு ரொம்ப முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு.
எப்படா அடுத்து இஎம்ஐ பேர் பண்ணுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் எதுவுமே பண்ணல. ஸோ எதுவுமே வரி பண்ணாமல் நான் பாட்டுக்கும் வந்துட்ட காரணம். மற்றபடி ஜாலியாக இருக்கணும்னு வந்திருந்தேன்னா ஏங்க நாங்கள் வேலைக்கு போகிறேன் 365 நாளும் ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரி ரைடு போயிட்டு வருமானம் வந்துச்சுன்னா அதே பொழப்பே வச்சுக்கிட்டு வேலையில்லாமே வருமானம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதில் வர்றதும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வண்டி செலவு வச்சுச்சுன்னா வரதும் பத்தாது, போகிறதுக்கும் பத்தாது. அப்போ 2 மாதம் வீடியோவே இல்லாமல் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நிறையா பேரை கேட்டு பாருங்கள் வேணாம். ஸோ இப்போ என்னடா ஸ்டார்டிங்லேயே வெறும் இன்னும் இன்கமே மானிட்டேஷனே எவ்வளோ வேணாம் புலம்புறானுன்றாங்க. கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த ஜாலியாக இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, கடுப்பாகுது. சரி ஓகே, நம்ம ஏன் அதை போயிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு ஜாலியாக இருப்போம் கொடுங்க. நான் ஜாலியாக தான் இருக்கேன், அப்படியே வச்சுக்கேன். ஓகே கைஸ், நான் அப்படியே டவுன் ஹில் இறங்கிட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரைடர்ஸாக வராங்களா, அப்படியே கை காமிச்சிட்டு ஜாலியாக அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஒரு சிலர்லாம் நின்று பேசுகிறாங்க, பேசிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். ஓகே, நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். வாட்டர் பிரேக்கு அதனால் என் டீம் முன்னாடி போயிட்டாங்க 2 பேருமே. ஓ அவங்கள விரட்டி பிடிக்கலாம் இல்லை, நார்மலாக டே போடா தம்பி குண்டு பையன் ஓடிட்டுருக்காங்க. அவன் இடத்துல அவன் ஓடுறான், நம்ம தான் குறுக்கால வரான். இருந்தாலும் நம்ம வேகமாக வர பார்த்து தான் போகணும். நம்ம தான் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தண்ணியை குடித்ததையும் தலைவலி எடுத்த மாதிரி. என்னது ரேஞ்ச் ரோவர் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அழகாக பொலிரோ இருந்துச்சு, டேர்ன் அடித்தான் சூப்பராக. வண்டி ஓட்ட தெரியும்ல, பலார ஓட்டுறேன்னு கண்டு திட்டாதீங்க. ஸோ வண்டி ஸ்லோவாக தான் போகுது, ஒரு 40 கிலோ தான் போகும். 50ன்னு அதில் காமிக்கணுன்னு பார்க்காதீங்க. ஜூம் பண்ணாலும் அவ்வளோதான் போகும் வண்டி. மூச்சம் காரணம் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஓடி வந்து குரங்குடி வந்துடுச்சு பேக் எடுக்கிறது, அதான் ஓடி வந்தேன். மூச்சு வாங்குது. எப்படா வீட்டுக்கு போவோம், நல்லா தூக்கம் இருக்கு. எப்போ காது ஓப்பன் ஆச்சுங்க, காது அடைச்சிருங்க காது. தேனி 56, தேக்கடி 120. எனக்கும் அப்படியே எல்லாம் போயிடும், போகணுன்னு ஆசை தான், காசு இல்லைப்பா. பித்தளை குண்டு 25. ஆமாம், கீழே வந்துட்டோம். இப்போ அந்த கார்கார் என்ன திட்டுவார், அசிங்கமாக திட்டுவார். சேவ் ஐயோ தேவையில்லாமல் இவ்வளோ அந்த காருக்கு சத்தியமாக 2 காருங்களும் திட்டிருப்பாங்க. சாரிண்ணா, அந்த செகண்டு பிரேக் பண்ண முடியல என்னால், கை ஒரு மாதிரி ருக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஆக்சிலேட் பண்ணி ஆப்பில் பூந்துட்டான்ட்டேன். பட் நான் வந்து வேணும்னு வரலங்க, சரியாமல் எய்த்தாப்பில் வந்து பார்த்துட்டேன். பார்த்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஆஹா பண்ணு நாளையிலேருந்து ஒர்க்குக்கு போகணும். அதை நினச்சா தான் கொஞ்சம் கடுப்பாகுது. டெய்லியாக போயிட்டு 1 நம்பர் பண்ணியா 2 நம்பர் பண்ணியான்னு டார்கெட் கமிட்மெண்ட்டில் ஓடிட்டுருக்கேன். ஓகே, எனக்கு இதில் இன்கம் வரும்னு அடுத்த விஷயம். இன்கம் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு பிளான் தான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் யூடியூப்லேருந்து இன்கம் சப்போஸ் வந்தால் அதை எந்த மாதிரி செலவு பண்ணுங்கிறதையும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து வியூஸு ரீச் ஆனால் போதும், அதுதான். ரீச் ஆகிடுச்சுக்க ரீச் ஆகிடுச்சுன்னா போதும், வேறு எதுவும் போயிட்டா.
கண்டினியூவாக பெண்டு. ஒரு வியூவா அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இந்த மலையெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க போவேன்? சரியானதுங்க அந்த பெண்டு. ஆடு இல்லாமல் மட்டும் வந்துருந்தேன்னா கண்ணை மட்டும் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு இதெல்லாம் வேணாம், போயிடுவேன். பட் ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்ஸில் ஒன் டைம் வந்திருக்கேங்க இந்த ரோட்டில். பஸ்ஸில் இந்த டிரைவர் அவ்வளோ சூப்பராக ஓடினாருண்ணா. இது எப்போ வந்தேன்னா 2017-18 வந்தேன்னு நினைக்கிறேன். நானும் என் தம்பி வந்தோம். வண்டியில் வந்தோம். வண்டி அந்த ரெக்டிஃபையர் காயிலும் போயிடுச்சு, இது மேக்னட்டிக் காயிலும் போயிடுச்சு. ரெக்டிஃபையரும் போயிடுச்சு, மேக்னட்டிக் காயிலும் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. அந்த இத்தனைக்கும் அப்போ தான் எனக்கு இந்த மாடிஃபிகேஷன் என்னன்னே தெரியாது. ஸோ லைட்டு சார்ஜ் எதுவுமே இருக்காது வண்டியில். வெறும் வண்டி டூம் லைட்டை வச்சு தான் ஓட்டிகிட்ருப்பேன். அதே மாதிரி ஒரு ஹெல்மெட்டு, நான் இந்த ப்ளூ கலர் ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கேன் ஸ்டட்ஸில். ஸோ அந்த மாதிரி தான், வேறு ஹெல்மெட் கூட கிடையாது. அதை வச்சுட்டு இங்கே வந்தேன். மாடா நேரம் ரொம்ப சரியான பெட்டு. நல்லா இருக்குது, ஓட்டம் நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த வேகம் அவ்வளோலாம் வேணாம். 60 போதும், 50-60 போதும். வியூ வேறு லெவல் இருக்குது. வெயில் அதே மாதிரி கீழே இறங்க வெயில் பழந்தெடுக்குது. அப்போ இங்கே திண்டுக்கல்லாம் சரியான வெயில். நல்ல வேலை அவங்க பழனி ரூட்டில் இறங்கலாம். நாங்கள் இங்கேயாவது ஆள் வந்து போகிறாங்க, அந்த ரூட்டில் ஆளும் வரமாட்டாங்க. காலைல வந்தால் பார்த்தீங்களா, ஆளே வரமாட்டேங்கிறாங்க. அங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ என்னமோ பஸ்ஸு டைமிங் தான் பஸ்ஸு போல். ஸோ அந்த மாதிரி ரூட்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரூட்லலாம் போகலாமா? அதனால தான் சரி இந்த ரூட்டில் போகலாம் போகிறப்ப அப்படின்னு. யாரோ உட்காந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஏதாவது கேமராவில் பார்த்தீங்கன்னா கேமராவில் போய் செக் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே சொல்லணும், நான் ஸ்டாக் டயர் தான் போடுவேன். மஞ்சளாறு டேம். ஆமாம், மஞ்சளாறு டேமு. இதோ தெரியுதுங்களா? இதோ ஏன்டா